இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். விநாயகர் வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இல்லையா? வாவ், பங்கமாக இருக்குங்க விநாயகர் எல்லாமே. இந்த விநாயகர் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேக் ட்ராப்பில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சரஸ்வதி, இன்னொரு பக்கம் லக்ஷ்மி. எவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஜிக்னா ஒர்க் தாங்க ஹைலைட்டே. வந்து விநாயகரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஜிக்னா ஒர்க் தான். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா 2026 விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இன்னும் நீங்கள் விநாயகர் சிலை புக் பண்ணலையா? அப்போ நான் சொல்கிறேன் இந்த ஸ்பாட்டை நோட் பண்ணிக்கோங்க. விநாயகர் சிலைக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் தராங்க. இந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் அப்துல்லாபுரம் தெல்லூர் கூட் ரோட்டில் இருக்க அணி ஆர்ட்ஸ் வினோத் ஸ்ரீ கற்பக விநாயகர் விநாயகர் சிலை கூட தான் வந்திருக்கும். இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 அடியிலிருந்து 13 அடி வரைக்கும் விநாயகர் சிலை எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க இவங்ககிட்ட வந்து. ஸோ இப்போ கலரிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது இன்னும் ஐலாக வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ விநாயகர் சிலை என்னென்ன மாடல் இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. விநாயகர் சிலை எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு போயிட்டு இருக்குங்க. ஜிக்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்கள், இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து மேலே அமர்ந்திருக்கு. ஸோ ஒரு விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கண்ணெலாம் வரையணும். ஸோ இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மேலே அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் வந்து பாருங்கள், அதாவது வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலரிங் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் மான், இன்னொரு பக்கம் யானை. செம்மையாக இருக்குல்ல விநாயகர். ஜிக்னா ஒர்க்லாம் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. கிரீடம். ஸோ பாருங்கள், அருமையாக இருக்குங்க இந்த விநாயகர்லாம் பார்க்க. ஒரு விநாயகரும் நல்ல ஹைடெக்காகவே கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இந்த ஹைலைட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்கின் டோன் ஒயிட்டு பிங்க் கலர் ஷேடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கலர் எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க விநாயகர் சிலையை வந்து பார்க்க. பாருங்கள், மயில் மேலே அமர்ந்திருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாடு, இந்த பக்கம் வந்து பாருங்கள் எலி மேலே அமர்ந்திருக்காரு. சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிடுக்கலாம். எல்லாம் பெரிய பெரிய விநாயகராக இருக்காங்க. அங்கே 13 அடி வரைக்கும் இருக்குங்க விநாயகர் எல்லாமே வந்து. இது கிட்டத்தட்ட 13 அடி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விநாயகர் வந்து. அந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல்காக இருக்கா பாருங்கள். அதாவது விநாயகர் வந்து காளை மேலே அமர்ந்திருக்காரு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. கையில் தண்டாயுதம். இந்த விநாயகர் பாருங்கள், ஒரு பக்கம் குபேரத்தை தான் இருக்கார், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஓ, இந்த விநாயகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 அடி இருக்கும், 12 அடி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த விநாயகர் பாருங்கள், ஒரு பக்கம் சிவன் முகம், இன்னொரு பக்கம் பார்வதி முகம்ங்க. வேறு லெவலில் இருக்குது. சிமெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்குது, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மயில். ஸோ அங்கே முருகர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காருங்க. செம்ம ஹைலைட்டாக இருக்கார், வேறு லெவல். ஜிக்னா ஒர்க்லாம் நல்லா ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஓ, செம்மையாக இருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேக் ட்ராப்பில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சரஸ்வதி, இன்னொரு பக்கம் லக்ஷ்மி. ஸோ அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவானுங்க. அதாவது அற்புதமாக இருக்குது விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா. இன்னும் கண்ணெல்லாம் வந்து வரையணும் ஒரு விஷயமும். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஜிக்னா ஒர்க் தாங்க ஹைலைட்டே. வந்து விநாயகரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஜிக்னா ஒர்க் தான். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் எல்லாமே பண்ணுறாங்க, பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜிக்னா ஒர்க் தாங்க எல்லாமே ஹைலைட்டாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். 6 பேக் விநாயகருங்க, செம்மையாக இருக்கார், நல்லா கட்டு மஸ்தாக இருக்கார் பாருங்கள். அந்த வால்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோல்டு கலர். அந்த புடியத்தில் தண்டாயத்துக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. ஜிக்னா ஒர்க் செம்மையாக இருக்காங்க இந்த விநாயகருக்கு வந்து. இங்கே பாருங்கள், ஸோ ஜிக்னா ஒர்க் வந்து போகிறாரு. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் அப்பா, பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காருங்க. இந்த பக்கம் யானை, அந்த பக்கம் யானை. ஸோ ரொம்ப ஹைலைட்டாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடலை வந்து. ஸ்கின் டோன்லனாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கலர்லாம் ஸ்கின் டோனுக்குலாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர். அப்படியே இந்த விநாயகர் வந்து பாருங்கள், ஏன் ஜடாமுடியோட, அதாவது சிவனுக்கு பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜடாமுடி இருக்கும். அந்த பாருங்கள், அந்த ஜடாமுடியோட வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவலில் இருக்காங்க பாருங்கள். அதாவது மலை மேலே தாங்க அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா. சைடில் வந்து பார்த்திங்கன்னா காலை. செம்மையாக இருக்காங்க. அந்த கட்டு மஸ்து தெரிது பார்த்திங்களா, அந்த நரம்பெல்லாம் தெரியலுக்கு அதுக்கெல்லாமே அவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க. கலரிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த விநாயகர் வந்து பாருங்கள், காளை மேலே தாங்க அமர்ந்திருக்காரு. ஓ, செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர். வேறு லெவல் பங்கம், செம்ம பங்கமாக இருக்குது. இன்னும் அந்த இடத்துல 2 விநாயகர் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த விநாயகர் வந்து பாருங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நாகம் இருக்குங்க, அதாவது 5 தலை நாகம். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா மயில் அமர்ந்திருக்கு. இந்த சைடில் என்ன யானை, அந்த சைடில் யானைன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் மாடல் வந்து. அப்படியே இந்த விநாயகர் மாடல் பாருங்கள். இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. ஓ, கலர்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. கலரிங் ஒர்க்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த 2 மாடல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சேம் தாங்க, காளை மேலே தான் அமர்ந்திருக்கு. அதாவது கட்டு மஸ்தாக இருக்காங்க பாருங்கள். 6 பேக் விநாயகர்னே சொல்லலாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்காங்க விநாயகர். ஸோ இந்த மாடலும் அதே சேம் மாடல் விநாயகர், பட் கலரிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கின் டோனு எல்லாமே வந்து. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா யானை மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க இந்த விநாயகர். அப்படியே இந்த விநாயகர் வந்து பாருங்கள், இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்து மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. ஓ,
கலரிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பக்கம் யானை மேலே தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அந்த சைடு காலை. இந்த விநாயகர் வந்து காலை சேம் மாடல் விநாயகர் தான், பட் கலரிங் ஒர்க் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே வாங்க. வாவ் செம்மங்க, வேறு லெவலில் இந்த விநாயகர் மாடலே வந்து வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் உள்ளே என்னென்ன மாடல் விநாயகர் இருக்குன்ட்டு. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் செம்மங்க, வேறு லெவல். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யானை, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கம் முகம். சென்டராக வந்து விநாயகர் அமர்ந்துருக்காருங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து. வாவ் இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் பஞ்சமுக விநாயகருங்க. ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமான், இன்னொரு முகம் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர், இன்னொரு முகம் வாராகி. அந்த சைடில் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பஞ்சமுக விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காளை மேலே தான் அமர்ந்திருக்கார் இந்த விநாயகரை வந்து. சேம் மாடல் விநாயகர் தாங்க பஞ்சமுக விநாயகர். பாருங்கள் இந்த விநாயகர் வந்து மான் மேலே அமர்ந்திருக்காரு. ஸோ கலரிங் ஒர்க்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர், சிமெண்ட் கலர் இந்த மாதிரி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுக விநாயகர் தான் பாருங்கள். சேம் மாடல், கலரிங் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லையா, அதே இதாங்க எலிமலை தாங்க அமர்ந்திருக்கார் இந்த மாடல் விநாயகர். இந்த குடோன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 4 அடி விநாயகர் இருக்குங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய விநாயகர்லாம் இருக்குது, பெரிய சைஸ் விநாயகர்லாம். ஸோ ஒரு சிலதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு இது போட்டுகிட்டே இருக்காங்க, ஒரு சிலருக்குலாம் கண்ணு போட்டு ரெடியாகவே வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க அப்படியே போய்ட்டு உள்ள. தொடக்கத்திலே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க இந்த விநாயகர் மாடலே வந்து செம்மையாக இருக்குங்க. செம்ம கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த கலரிங்கில் ஒர்க்லாம் வந்து நல்லா ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த கலர் தாங்க ஹைலைட்டே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்னா ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க அப்படியே ஒரு மாடலை பார்க்கலாம். இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், அதாவது வாத்து மாடல் தாங்க அமர்ந்திருக்கு இந்த விநாயகர் வந்து. ஸோ க்ரீன் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலர். சேம் மாடல் விநாயகர் தான். பேக் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர் மட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க, இது வந்து ப்ளூ கலர். ஸோ இந்த விநாயகர் வந்து பாருங்கள் சிங்கம் ஒரு பக்கம் வந்து, இன்னொரு பக்கம் யானை. செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலும். அப்படியே பார்க்கலாம் அவங்க. இந்த சைட்லும் அதே தாங்க. அதாவது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாத்து இருக்குங்க. இந்த சைடில் வாங்க போட்டிங் ஹவுஸ், அதாவது போட் ஹவுஸில் போகிற மாதிரி அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த மாடல் வந்து. அவரோட நண்பன் எலி படகு ஓட்டுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். சேம் மாடல் விநாயகர் தான், கலர் மட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வாவ் செம்மையாக இருக்கு இல்லையா, பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் எலி மேலே அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் வந்து பாருங்கள் மயில் மேலே அமர்ந்திருக்காருங்க. கலரிங் ஒர்க்லாம் முடிச்சே வச்சுட்டாங்க இந்த விநாயகர் மாடலுக்கு எல்லாமே வந்து. இந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர். ஸோ இந்த பக்கம் சிங்கம். சேம் மாடல் விநாயகர் தான், பட் கலரிங் ஒர்க் மட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் ஒரு பக்கம் சிவன் பார்வதி முகம், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் முகம். பாருங்கள் நந்தி மேலே தான் அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர். வேட்டிக்கெலாம் அருமையாக கலர் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்கார் இந்த விநாயகர். ரொம்ப அற்புதமாக இருக்கார். கையில் வந்து கோடாலி வச்சுருக்காரு. இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள் சிம்மாசனத்தில் தான் அமர்ந்திருக்காருங்க இந்த மாடல் விநாயகர். ஏதாவது இந்த மாடல் விநாயகர் வந்து வாத்து மேலே அமர்ந்திருக்காருங்க பாருங்கள். கலரில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு வாகனத்து மேலேயும் அமர்ந்திருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது காளை மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான், பட் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், அதாவது விநாயகரோட தலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மயில். செம்மையாக இருக்கு இல்லையா, வேறு லெவலில் இருக்குது. அருமையாக கொடுத்துருக்காங்க கலர் வந்து. அப்படியே அந்த சைடில் பார்க்கலாம். அந்த விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா சூளம் வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குங்க. இந்த விநாயகர் வந்து மாடல் பாருங்கள். இந்த விநாயகர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா மயில் மேலே தாங்க அமர்ந்திருக்காங்க. அந்த கையில் தபேலா வாசிட்டுருக்காங்க. ஓ பின்னாடி வந்து 6 பேக் விநாயகர், அதாவது காளை மேலே இருக்காங்க, காளை மேலே அமர்ந்திருக்காருங்க, நல்லா இருக்குது. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அதாவது லிங்கம் மேலே தான் அமர்ந்திருக்காருங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லிங்கம், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் லிங்கத்து மேலே தான் அமர்ந்திருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. எலி மேலே அமர்ந்திருக்காருங்க இந்த விநாயகர், ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கலர்லாம் நல்லா ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மயில் பேக் ட்ராப்பில் செம்மையாக இருக்குது, அமர்ந்திருக்காருங்க. இந்த விநாயகர் மாடலும் நல்லா இருக்குங்க. ஓ தாமரைப்பூ மேலே அமர்ந்திருக்காரு. இந்த விநாயகர் மாடல் நிலா மேலே அமர்ந்திருக்காருங்க பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கலரிங் ஒர்க்லாம் நல்லா அவ்வளோ ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. செம்ம பாருங்களேன். ஒவ்வொரு மாடல் விநாயகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் மாடல் பாருங்கள், அதாவது பெயிண்டிங் ஒர்க்லாம் முடித்து ஐயெல்லாம் வரைஞ்சாச்சுங்க, கண்ணெல்லாம். ஓ சைடில் பாருங்கள் மயில், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது மயில் மேலே தான் அமர்ந்திருக்காரு, மயில் தோகை மேலே தாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்காருங்க இந்த விநாயகர். இந்த கையில் பாருங்கள் ஒரு பக்கம் பின்னாடி வீணை தபையில் வாசிச்சுட்டு இருக்காரு, 2 கையில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. ஒரு டான்ஸிங் மூமெண்ட்டில் இருக்காருங்க விநாயகரே வந்து, வேறு லெவல். இந்த விநாயகர்லாம் நல்லா போயிட்டுருக்குங்க, நல்லா அருமையாக இருக்குது. கலர்லாம் இன்னும் ஐ தாங்க வரையணும், மாசாக இருக்குங்க இந்த விநாயகர்லாம் எல்லாமே பார்க்க. பாருங்களேன் இன்னும் ஐயெல்லாம் வரையணுங்க, நல்லாயிருக்கு எல்லாமே. விநாயகர் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க.
இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ராமர் இருக்காருங்க, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காளை. செம்மையாக இருக்காருங்க இந்த விநாயகர் மாடல், வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இந்த மாடல் விநாயகர் வந்து பாருங்கள், காளை மலை தான் அமர்ந்திருக்கு, சின்ன காளை மலை. இந்த விநாயகர் தாமரப்பு மலை அமர்ந்திருக்காருங்க. செம்மையாக இருக்கார். இந்த குட்டி விநாயகர் வந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. யானைக்கு மேலே தான் அமர்ந்திருக்காரு, அது யானை தலைக்கு மேலே அமர்ந்திருக்காருங்க. சேம் மாடல் விநாயகர், பட் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. கிரீடம், இந்த தலப்பாக்கட்டு அதுக்கு கோல்டன் கலர் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க விநாயகர், வேறு லெவலில் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே இருக்க விநாயகரில் போய் பார்க்கலாம். அதாவது சிம்மாசனத்தில் தான் இந்த விநாயகர் அமர்ந்திருக்காங்க. இந்த விநாயகர் மாதிரி தான் சேம் மாடல் தாங்க. 2-3 பீஸ் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா கலைன் ஒர்க்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே அங்கே பாருங்கள், சேம் மாடல் விநாயகர் தான், பட் கலைன் ஒர்க் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பாருங்கள், ஒரு பக்கம் எலி, ஒரு பக்கம் யானை. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது விநாயகர். எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. கலரிங் ஒர்க்கில் நல்லா அவ்வளோ ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். விநாயகர் வேறு லெவலில் இருக்குங்க. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இல்லையா? பங்கமாக இருக்குங்க விநாயகர் எல்லாமே. நான் வணக்கண்ணா, இந்த 2026 விநாயகர் சதுர்த்தி எப்படி போயிட்டுருக்கு? புக்கிங்லாம் எப்படி இருக்குண்ணா? பரவாயில்ல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விநாயகர்லாம் நல்லா பல மாடலில் செஞ்சுன்னு இருக்கோம். ஓகேண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் பெரிஸ்னால வந்து கொஞ்சம் தொழிலில் பாதிப்பாக தான் இருக்குது. அது சரியான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நம்ம மரவள்ளிக்கிழங்கால செய்கிறது வந்து நீர்னாலெல்லாம் பாதிக்கப்படாத நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரமாக செய்கிறோம். பொதுமக்கள் எல்லாருமே வந்து இந்த சிலையை வந்து விரும்பி எடுத்தாங்கன்னா எங்களோட வியாபாரம் வந்து நல்லா இருக்கும். அது பொதுமக்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்க. அதே மாதிரி எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் இருக்குண்ணா? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து 2 அடியிலேருந்து இருந்தது. இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 13 வரைக்கும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4 அடியிலேருந்து ஒரு 10-11 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி கலரிங் ஒர்க்லாம் இந்த இடம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குண்ணா. எப்படின்னா ஜிக்னா ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷமாக ஒரு இதுக்கு அந்த சேஞ்சஸ் வேஸ்டிக்காக இருக்கட்டும், அந்த சால்விக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலைட்டாக கொடுத்துட்ருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கு நான் அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதுனால என்னோட கஸ்டமர் வந்து மாமலாக வந்து எடுக்கிறவங்க இங்கே வந்து தான் எடுக்கிறாங்க. மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில இடத்துல பார்க்குற நானுமே விநாயகர் சிலை எல்லாமே வந்து பெயிண்டிங்கில் மட்டும் தான் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் எப்படி யோசிச்சிங்க ஜிக்னா ஒர்க்கில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு? அது எங்கள் ஓனர்கிட்ட வேலை செய்யும் போது அதை பழகிட்டு நாங்கள். அதனால வந்து எங்க ஓனர்கிட்ட என்கிட்ட மட்டும் தான் வேலூர்லன்னு பார்த்தனா இந்த 2 இடம் ரெண்டு பேர் மட்டும் தான். ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் தான் ஜிக்னா ஒர்க்கே பண்றீங்க. ஆனா வேற யாரும் இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா மத்தவங்க வந்து வேஷ்டி துண்டு எல்லாம் போட மாட்டான், வால்ஸ் அண்ட் பெயிண்ட் போட்டு நகைங்க மட்டும் ஜிக்னா போடுவாங்க. நான் அதாவது விநாயகர் சதுர்த்தி 2026 விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. ஸோ வரவங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர்ஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொடுக்கலாம். அதாவது வந்து சொந்தமாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒயிட் பீஸ் போட்டு நம்மளே செய்கிறோம். ஆனால் வெளியிலேருந்து வாங்கின வர பீஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் காஸ்ட் ஆகுது. இப்போ நம்மளா ஓனாக செய்யறதுனால அதை வந்து ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நான் டிஸ்கவுண்ட் தரீங்க ஏதாச்சும்? இப்போ பண்ணி தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த 2026 விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பாக எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து விநாயகர் சிலை எல்லாமே வாங்குங்க. அதாவது ஜிக்னா ஒர்க் பண்ணி ஒரு ஹைலைட்டாக கொடுக்குறது இந்த இடம் மட்டும்தான். அனி ஆர்ட்ஸ் வினோத் ஸ்ரீ கற்பக விநாயகர் விநாயகர் சிலை இந்த இடத்துல மட்டும்தாங்க ஜிக்னா ஒர்க்கில் ஹைலைட்டாக கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இவங்க கிட்ட விநாயகர் சிலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க. கலெக்ஷன்ஸு, அதாவது கலரிங் ஒர்க்கு, ஜிக்னா ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், லைவ் லொகேஷன் பின் பண்ணிக்க. உங்களுக்கு பிடிச்ச விநாயகர் சிலை நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.